அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான வழக்கில் சொத்துக்களை மீட்பது அறநிலையத்துறை கையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் முழு விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இந்துமதி. இந்துமதி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. கரூர் மாவட்டம் மணமங்கலம் தாலுகா வெண்ணெய்மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமாக பல 100 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. கட்டப்பாறை, ஆத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதனால் கோவிலுக்கு உரிய வருமானமின்றி கோவிலின் பூஜை உள்ளிட்டவை நடத்த இயலாத நிலை உள்ளது. எனவே கோவில் நிலத்தை மீட்க கோரி வழக்கு தொடர்ந்தேன். அதன்படி ஆக்கிரமிப்பில் இருந்து நிலங்கள் மீட்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவு இதுவரை முறையாக பின்பற்றப்படவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் புகழேந்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது 360க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மனுதாரர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னுரிமை வழங்கப்பட்டது எனவும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்த்து பலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது. அதன் காரணமாகவே நடவடிக்கை தொடர இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் தற்போது கோவில் சொத்துக்களை மீட்பது இந்து சமய அறநிலையத்துறையின் கையிலே உள்ளது என குறிப்பிட்டதுடன், ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வருகின்ற வியாழக்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றனர். ஹர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.